தென் தமிழக மக்களின் அலைச்சலுக்கு வருகிறதா முடிவு? சென்னைக்கு பயணிப்பது பேரலைச்சல் எனும் குற்றச்சாட்டு. தென் தமிழக மக்களின் அலைச்சலுக்கு வருகிறதா முடிவு? துணை தலைநகரமாக போகிறதா திருச்சி? பெரும் அறிவிப்புக்கு தயாராகிறாரா முதல்வர் ஸ்டாலின்? பெரும் திட்டத்துடன் காய் நகர்த்துகிறாரா முதல்வர் ஸ்டாலின்? கூட்டாட்சி நிர்வாக பகிர்வுக்கு நல்ல நகர்வு திருச்சி. ஏற்கனவே துணை தலைநகரங்களை கொண்ட மாநிலங்களை பார்க்கிறோம். உத்தராகண்ட், இமாச்சலம், மகாராஷ்டிரம் என்ற வரிசையில் தமிழகமும் இணைய போகிறதா? கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் லெனின் இணைந்திருக்கிறார். லெனின், விரிவா சொல்லுங்க. தமிழகத்தினுடைய முதல் தலைநகரமாக திருச்சியை மாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு மறைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் ஒரு முயற்சி எடுத்தார். அந்த முயற்சியின் விளைவாக திருச்சியில நெல், கரும்பு, வாழை உள்ளிட்ட பயிர்கள் சாகுபடியாகிறது. இந்த சாகுபடி இல்லாத ஒரு வறண்ட நில பகுதியில் விண்வெளி நகரம் என்ற ஒரு நகரத்தை உருவாக்கினார். அது நவல்பட்டு ஊராட்சிக்கு உட்பட்ட அந்த பகுதியில அண்ணா நகர் என்கின்ற ஒரு சேட்டலைட் டவுனை உருவாக்கினார். அங்கு அகலமான சாலைகள், அங்கு வணிக வளாகங்கள், அதே போல முதல் முறையாக ஒரு தமிழ்நாடு முழுவதும் 12,000க்கும் மேற்பட்ட ஊராட்சிகள் இருக்கக்கூடிய தமிழகத்தில் முதல் முறையாக அகல பாதாளை சாக்கடை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஒரு ஊராட்சியாக நவல்பட்டு ஊராட்சி என்பது இருக்கிறது. அப்படி முதல் தலைநகரமாக திருச்சி மாற்ற வேண்டும் என்ற முயற்சியை மறைந்த முன்னாள் முதல்வர் எம்.ஜி. ராமச்சந்திரன் முயற்சி எடுத்தார். அவருடைய மறைவுக்கு பிறகு அத்தகைய குரல் என்பது எழும்பாமல் அதோடு முற்றுப்பெற்று விட்டது. தற்போது தமிழகத்தினுடைய நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமைச்சர் கே நேருவும், அதே போல தமிழகத்தினுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழியும் தங்களுடைய திமுகவின் தேர்தல் அறிக்கையை தயாரிக்கக்கூடிய ஒரு குழு இன்று கனிமொழி தலைமையிலான அந்த குழு இங்க திருச்சிக்கு வந்திருந்தது. ஜமால் முகமது காலேஜில் அதற்கான கூட்டம் நடைபெற்றது. 11 பேர் அடங்கிய அந்த குழுவின் முன்பாக 2 அமைச்சர்களும் ஒருமித்த கருத்தோடு தற்போது ஒரு மனுவை கொடுத்திருக்கிறார்கள். அந்த மனுவில் வரக்கூடிய திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில் 2026ஆம் ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய அந்த சட்டமன்ற தேர்தலுக்கான திமுக அறிக்கையில் மக்களுக்கான பல்வேறு நலத்திட்டங்களை அறிவிக்க இருக்காங்க. வரக்கூடிய ஆட்சி திமுக ஆட்சியாக அமைந்தால் என்னென்ன விஷயங்களை மக்களுக்கு செய்து கொடுக்க போகிறோம் என்பது குறித்து மக்களிடம் கேட்டறிந்து அதை பூர்த்தி செய்ய வேண்டும். அவர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூடியதாக அந்த அறிவிப்புகள் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த குழுவினர் மக்களிடம் கருத்து கேட்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில செய்தியாளர்களையும் சந்தித்தார்கள், அதே போல மாற்றுத்திறனாளிகளை சந்தித்தார்கள், பொதுமக்களை சந்தித்தார்கள். இப்படி எல்லா தொழில் முனைவோர்களை, தொழில் ஏற்கனவே செய்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களை, இப்படி பலதரப்பட்ட மக்களை சந்தித்து அவர்களுடைய கருத்துக்களை கேட்கக்கூடிய பணியை இந்த 11 பேர் கொண்ட குழுவினர் செய்திருக்கிறார்கள். அவர்களுடைய கருத்துக்களை கேட்டிருந்து அரசு எந்த விஷயங்களை எல்லாம் அவர்களுக்கு செய்து கொடுக்க முடியும், மக்களுடைய நலனை பாதுகாப்பதற்கான ஒரு தேர்தல் அறிக்கையாக எதை உருவாக்குவது என்கின்ற முடிவை இறுதியாக அந்த குழுவினர் இன்றைய தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களிடம், திமுகவினுடைய தலைவரிடம் அதை ஒப்படைக்க இருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை என்பது வெளிவர இருக்கிறது. தமிழகத்தினுடைய முதல் தலைநகரமாக மாற்ற வேண்டும் என்று எம்ஜிஆர் முயற்சி எடுத்தார்.
தற்போது அதற்கு வாய்ப்பில்லாத ஒரு சூழ்நிலையில் திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த 2 அமைச்சர்களும் திருச்சியை 2வது தலைநகரமாக மாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த தேர்தல் அறிக்கையில் இடம்பெற வேண்டும் என்கின்ற அறிவிப்பை தமிழக முதல்வரும் எதிர்கட்சி ஆளுங்கட்சியினுடைய திமுகவினுடைய தலைவராகவும் இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் வெளியிட வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த மனுவை தற்போது கொடுத்திருக்காங்க. வேதவழி, தகவல்களுக்கு நன்றி லெனின். தமிழ்நாட்டின் 2வது தலைநகரமாகிறதா திருச்சி? முதல்வர் ஸ்டாலினின் மாஸ்டர் ஸ்ட்ரோக் திட்டமா? பெரும் அறிவிப்புக்கு தயாராகிறாரா முதல்வர் ஸ்டாலின்? துணை தலைநகரமாக போகிறதா திருச்சி? தலைநகரம் திருச்சி காத்திருப்பில் நீண்ட கால கனவு. திருச்சியை தலைநகரமாக்க திட்டமிட்ட எம்ஜிஆர். துணை தலைநகரமாக போகிறதா திருச்சி?